Hi friends, welcome back to my channel. இன்றைக்கி ஒரு சின்னதாக டாப் குர்த்தியோட கட்டிங் அண்ட் ஸ்டிச்சிங் பார்த்துடலாமா. ஆக்சுவலி நான் பேட்டர்ன் யூஸ் பண்ணலை, லைனிங்லேயே மார்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ ஒரு சீம் அலன்ஸ் எல்லாம் இங்கேயே மார்க் பண்ணிவிடுவோம். கீழே ஒரு 1/2 inch, அப்பரில் ஒரு 1/2 inch சீம் அலன்ஸ் எல்லாம் சேர்த்து மார்க் பண்ணிவிட்டு லைன் ஃபர்ஸ்ட் ட்ரா பண்ணிக்கோங்க. 16 inch லென்த் இருக்குது. நெக்ஸ்ட் 7.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 1 inch டவுன், 3 inch ரெடி ஷோல்டர் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஆர்ம் லென்த்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. 7 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதிலிருந்து 2 inch மார்க் பண்ணிக்கோங்க. இது செஸ்ட் லைன். ஆர்ம் லைனுக்கு ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. செஸ்ட் லைனுக்கும் லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஆர்ம் லென்த்துக்கான லைனும் ட்ரா பண்ணிவிடுங்க. இப்போ மிட் பாயிண்ட் எடுத்து அதிலிருந்து 3/4 இன்வெர்ட் சவுலில் மார்க் பண்ணிக்கோங்க. அதையும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. இது ஃப்ரண்ட்டுக்கான ஆர்ம் கவ், அது பேக்குக்கானது. ஸோ இங்கேருந்து இப்போ 9.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேயும் சேமே இங்கே வேஸ்ட் லைனில் வந்து 8 inch மார்க் பண்ணிக்கோங்க. லைன்ஸ் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரெஞ்ச் கல் எடுத்து கவ் ட்ரா பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஃப்ரண்ட்டுக்கானது, செகண்ட் பேக்குக்கான கவ். இப்போ கவ் வந்து மெஷர் பண்ணி பாருங்கள், நம்மளுக்கு 16 வரணும். 16 இது ஃப்ரண்ட்டுக்கானது. ஸோ இங்கேருந்து மறுபடியும் பேக்குக்கான கவ் மெஷர் பண்ணுறோம். 16 வந்துடுச்சுங்களா. ஸோ இப்போ எக்ஸ்ட்ரா சிமலன்ஸ் கொடுக்குறோம். 1.5 சிமலன்ஸ் கொடுத்துக்கோங்க. கவ் கிட்ட 1/2 inch, ஷோல்டருக்கு ஒரு 1/2 inch கனெக்ட் பண்ணிக்கிறீங்களா. ஸோ இப்போ கட் பண்ணிடலாம். இப்போ பேக் பேட்டர்னுக்கான ஒரு சின்ன நெக் டிசைன்ஸ் 3 inch மார்க் பண்ணிட்டோங்களா. ஸோ அதிலிருந்து நான் ஒரு 6 inch வைக்கலான்ட்டு இருக்கேன். 6 inch மார்க் பண்ணிவிட்டு அதில் பாக்ஸ் மாதிரி கனெக்ட் பண்ணிக்கோங்க. லென்த்து 6 inch வித்து 3 inch. இப்போ அதிலிருந்து அப்பர்லேருந்து 2 inch மார்க் பண்ணிக்கோங்க. 2 inch மார்க் பண்ணிவிட்டு டைக்னலாக ஸ்கேலில் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இது பேக்குக்கான ஒரு சின்ன டிசைன்ஸ் கட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃப்ரண்ட்டுக்கான டிசைன்ஸ் பார்க்கலாம். 7 inch லென்த்தில் மார்க் பண்ணிவிட்டு ஆல்ரெடி 3 inch வித்து ரெடி ஷோல்டர்லேருந்து ஸோ கனெக்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பேட்டர்ன் கொடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2 inch 1.5 inch மார்க் பண்ணிக்கோங்க. அதுலேருந்து சின்ன ரவுண்ட் ஷேப்பில் ஒரு பேட்டர்ன் ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ட்ரா பண்ணிவிட்டு இப்போ இதை கட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் உங்களுக்கு ஒரு சின்ன டிப்ஸ். பேட்டர்னில் பிரிண்ட் இருந்தால் செப்பரேட்டாக கட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி 4 மடிச்சிங்களன்னா டைரெக்ஷன் சேஞ்ச் ஆகிடும். ஸோ நோட் டவுன் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் பின் போட்டுட்டு செப்பரேட்டாக கட் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் தனியாக, பேக் தனியாக எல்லாம் கட் பண்ண போகிறோம். இப்போ மெயின் ஃபேப்ரிக் டாப் லென்த்தோட பாட்டம் லென்த்துக்கு வந்து நான் வந்து லைனிங் கொடுக்காம மெயின் ஃபேப்ரிக்கில் கட் பண்ண போகிறேன். ஸோ அதுக்கானது மார்க் பண்ணிக்கோங்க. அங்கேருந்து 6 inch மார்க் பண்ணிக்கோங்க.
நம்மளுக்கு வந்து ஓப்பன் வரணும். ஸோ ஓப்பனோட 6 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. லென்த் வந்து 32 இன்ச்சஸ் மார்க் பண்ணிக்கோங்க. இங்கே நம்ம வேஸ்ட்டுக்கு எவ்வளோ மார்க் பண்ணோம்? 8 இன்ச்சுங்களா? இதில் ஒரு 10 இன்ச் மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் அந்த 6 இன்ச்சிலேருந்து 10.5 மார்க் பண்ணிவிட்டு ஃபுல் லென்த் கவர் பண்ணிவிடுங்க. பாட்டமோட 32 இன்ச்சுக்கு ஃபுல் லென்த் கவர் பண்ணிட்டீங்களான்னா, ஸோ இந்த மாதிரி கவர் பண்ணிட்டீங்களான்னா நம்மளுக்கு பாட்டம் ரெடி. இப்போ ஆல் பார்ட்ஸ் ரெடி ஆகிட்டு போச்சு. ஸோ இப்போ நம்ம ஸ்டிச்சிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். பேக்கை ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. நெக் டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி பேக்கை ஃபினிஷ் பண்ணிவிட்டு கட் பண்ணி திருப்பிட்டு அதை கனெக்ட் பண்ணிவிடுங்க. லைனிங்கும் மெயின் ஃபேப்ரிக்கும் கனெக்ட் பண்ணிவிடுங்க. ஸோ இது பேக் பேட்டர்ன். சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட் பேட்டர்னுக்கும் ஃபர்ஸ்ட் நெக் டிசைன்ஸ் எல்லாம் 1/4 சீம் அலன்ஸ் நம்ம என்ன கொடுத்துருக்கோம்? 1/4 கொடுத்துருக்கோம். ஸோ 1/4க்கு சீம் அலன்ஸ் மேலே ஸ்டிச் பண்ணிவிட்டு அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு மெயின் பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த டிசைன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மூவ் பண்ணி 1/4 நம்ம கொடுத்த சீம் அலன்ஸ் அதுக்கேற்ற மாதிரி ஸ்டிச் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஸ்லோவாகவே ஸ்டிச் பண்ணிக்கோங்க. டிசைன் சேஞ்ச் ஆகக்கூடாது. டிசைன் சேஞ்ச் ஆனால் அவுட்புட் ஒழுங்காக வராது. ஸோ கட் கொடுத்துட்டு திருப்பி நீங்கள் அயன் பண்ணிவிடுங்க. பெட்டர் அயன் பண்ணிட்டீங்கன்னா ஓகே. நெக்ஸ்ட் நம்ம பாட்டமில் வைக்கக்கூட அந்த டிசைன்ஸை கட் பண்ணி சின்ன சின்ன ஒரு 2 இன்ச்சுக்கு நம்ம வித்தில் ரெடி பண்ண போகிறோம். அந்த நாட் கொடுக்கக்கூடிய டிசைன்ஸ்க்கு. ஸோ இந்த மாதிரி மடித்து 2 இன்ச்சுக்காக கட் பண்ணி ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க எல்லா பீஸும். நெக்ஸ்ட் ஃபேப்ரிக் எடுத்துக்கோங்க. அதிலிருந்து நான் 6 இன்ச்சுக்கு வைக்கலான்ட்டு இருக்கேன். ஸோ அதிலிருந்து மடித்து ஸ்டிச் பண்ணிக்கோங்க. இது பாட்டம் லேயர். ஸோ ஸ்டிச் பண்ணிவிட்டு இந்த மாதிரி அவுட்புட் வரும். ஸோ அதில் ரா எட்ஜஸ் எல்லாம் மடித்து ஸ்டிச் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி இப்போது எல்லா பார்ட்ஸையும் ஜாயின் பண்ணுறதுங்க. ஃபர்ஸ்ட் ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஸ்லீவ் வந்து நான் நார்மல் ஸ்லீவ் தான் கொடுக்க போகிறேன். ஸோ நார்மல் ஸ்லீவை 1 இன்ச்சுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு மடித்து அதை ஜாயின் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த பக்கமும் ஜாயின் பண்ணிவிடுங்க. அந்த பக்கமும் ஷோல்டரும் ஜாயின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் டாப் தனியாக பாட்டம் தனியாக வச்சுருந்தோம். ஸோ அதையுமே 1/2 இன்ச் சீம் அலன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ அதையுமே கனெக்ட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஜாயின் பண்ணிவிடுங்க. நெக்ஸ்ட் ஒரு லூப் ரெடி பண்ணிக்கலாம். லூப் ரெடி பண்ணிவிட்டு அந்த டிசைன்ஸ்க்கு மேட்ச் பண்ணிடலாம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஃபைனல் அவுட்புட் இப்படி தான்.